வணக்கம். கந்தர் அனுபூதி அப்படின்னு அருணகிரிநாதர் அருளிய கடைத்தேற்றத்திற்கு வழிவு தரக்கூடிய ஒரு முக்கியமான அருட்பாடல்களை பற்றி தொடர்ந்து பேச போகிறேன். இது அதற்குரிய அறிமுக உரை, முன்னுரை என்று கூட சொல்லலாம். அருணகிரிநாதர் முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் அந்த ஸ்தூல உடம்பு என்ற பௌதிக உடம்பை விட்டு ஒளி உடம்பு எய்தி நிறைய அற்புதமான பாடல்களை பாடியிருக்கிறார். அதில் ஒன்று தான் இந்த கந்தர் அனுபூதி. அவர் பாடிய திருப்புகள் மிகவும் முக்கியமானது. சந்த பாடல் அமைப்பில் உள்ளது. சாதாரண மனிதர்களே அதை எழுத முடியாத அளவுக்கு உள்ளது. அதே மாதிரி வேல் விருத்தம், மயில் விருத்தம், கந்தர் அலங்காரம், அந்த வரிசையில் கந்தர் அனுபூதிங்க. இது ஒரு முக்கியமான பாடல். இதை நான் தொடர்ந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதில் 51 பாடல் இருக்குது. ஏன் 51 பாடல் அப்படின்னா, திருமூலர் காலத்தில் தமிழ் எழுத்துக்கள் ஓம் என்ற எழுத்தையும் சேர்த்து மொத்தம் 51ங்க. சரியா? உயிர் எழுத்து 16, மெய்யெழுத்து 34, ஆக மொத்தம் 50. இந்த ஓமுங்கிற எழுத்தை சேர்த்தோம்னா 51. இது 50 எழுத்தே அனைத்து வேதங்களும், 50 எழுத்தே அனைத்து ஆகமங்களும், 50 எழுத்தின் அடைவை அடைந்த பின் 50 எழுத்தும் ஐந்தெழுத்தாமேன் இதைத்தான் திருமந்திரம் சொல்லுது. அப்போ இந்த 51 எழுத்தினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத இப்போ சொல்கிறேன். அப்போ இது ஒரு முக்கியமான பாடல்னு சொல்லிட்டோம். இதுக்கு அருணகிரிநாதரை பற்றி நீங்கள் கொஞ்சம் அறிஞ்சு கொள்வது அவசியமாகுது. அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் பிறந்தார். தன்னுடைய சஞ்சித கர்ம வினையினால், அவர் இந்த பிறவியில் எடுத்து வந்த பிராரத்த வினையினாலையும் இளமை காலங்களில் ரொம்ப சிற்றின்ப விரும்பியாக இருந்தார். அவர் தாய் தந்தை இல்லாமல் தன்னுடைய சகோதரி வீட்டில் தான் வளர்ந்து வந்தார். சகோதரி அவரை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து வந்ததுனால சிற்றின்பங்கள்லேயே பொன்னையும் பொருளையும் செலவழித்து அதிலிருந்து விடுபட முடியாமல் இருந்தார். ஒரு காலத்தில் அவருக்கு தொழுநோய் அவருடைய மனைவியும் வெறுத்த பிறகு அவருடைய தமக்கையார் அவர் அதுக்கு பிறகும் இவர் இந்த சிற்றின்பத்தை விட முடியாமல் இருக்கிறதுனால, வேறு வழி இல்லாமல் நீ எல்லா பொண்ணையும் பொருளையும் இழந்துட்ட, இனிமேல் உனக்கு கொடுத்து உதவுறதுக்கு ஒன்றும் இல்லை, இனிமேல் உனக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் விரக்தியில் என்ன செய்வது என்று தெரியாமல் திருவண்ணாமலையில் உள்ள அந்த மேற்கு கோபுரத்தின் மேலே ஏறி கீழே விழுந்தாருங்க. என்ன அதிசயம் பாருங்க! முருகப்பெருமான் அவர் அப்படியே தாங்கி அருணகிரி நில் என்று சொல்லி அவருடைய வாயில் வேலை வச்சு சரவண பவன் எழுதி அவர் ஆட்கொண்டார். அப்போ தான் அவர் முத்தைத்தரு, பத்தி திருநகை, அத்திக்கிரை, சத்திச்சரவண என ஓதும்னு சொல்லி அந்த முதல் வரியை எழுதினார். முதல் வரி அவரே எடுத்து கொடுத்தார் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட பெருமை உடையவர் தான் இந்த அருணகிரிநாதர். அவர் எழுதியது தான் இந்த கந்தர் அனுபூதிங்கிறது. அவர் கடைத்தேற்றம் பெற்றுவிட்டார், சுயநலமாக இருக்கலை, நம்ம எல்லாரும் கடைத்தேற்றம் பெறணும்னு விரும்பினார். அதுதான் இங்கே முக்கியமானது. அதுக்காக எழுதப்பட்டது தான் இந்த கந்தர் அனுபூதி. அவர் இறையருள் பெற்ற அனுபவத்தை அனுபவித்ததை சொல்ல முடியாது. அனுபவம் பெறுறதுக்கு என்ன செய்யணுங்கிறத வழிகாட்டுதலை கொடுக்க இல்லையா, அந்த வழிகாட்டுதலை இதில் கொடுக்குறார். இந்த கந்தர் அனுபூதியினுடைய பெயர் காரணமே முக்கியமானது. முருகனுக்கு பல நாமங்கள் இருக்குது. முருகன் அனுபூதினே வைக்கலாமே, ஏன் வைக்கல? முருகன் என்றால் இளைஞன், அழகன்னு பேர், ஏன் வைக்கல? அதே மாதிரி முருகனுக்கு குமரன் ஒரு பேர் உண்டு. குமரன்னா ஞான குழந்தைன்னு பேர், ஏன் குமரன் அனுபூதின்னு வைக்கல? கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனால அவருக்கு கார்த்திகேயன்னு பெயர் உண்டு, ஏன் கார்த்திகேயன் அனுபூதின்னு வைக்கல? சரவண பொய்யில் அவர் வளர்ந்ததுனால சரவணன்னு பேர் இருக்கு, ஏன் சரவணன் அனுபூதின்னு வைக்கல? பார்த்துக்கிட்டே வாங்க. அவர் 6 முகங்களை உடையவர், சண்முகர், ஏன் சண்முகர் அனுபூதின்னு வைக்கல? சுப்பிரமணியன், பிரம்மனுக்கெல்லாம் மேலான ஞானத்தை உடையவர் சுப்பிரமணியன் அப்படிங்கிற பேர், ஏன் சுப்பிரமணியன் அனுபூதின்னு வைக்கல? கையில் ஞான வேலை வச்சிருக்கிறாரு,
வேலவன்னு பேர். ஏன் வேலவன் அனுபூதின்னு வைக்கல? கந்தர் அனுபூதியின் ஏன் வைத்தார்? கந்தன் என்றால் என்ன? கந்தன் என்றால் தூக்கி விடுபவன். கந்தன் என்றால் தூக்கி விடுபவன். பிறவி பெருங்கடலில் மூழ்க இருந்த அருணகிரிநாதரை தூக்கிவிட்டவர் கந்தன். தூக்கி விடுபவர், பற்றுக்கோடாக இருப்பவர், ஆபத்தில் உதவுபவர், கைதூக்கி விடுபவர்ங்கிற பேர் தான் இந்த கந்தன்கிற பேருக்குரிய அர்த்தம். அதனால தான் கந்தர் அனுபூதின்னு வைத்தாருங்க. நம்மளை தூக்கிவிடக்கூடியது. இந்த பாடலினுடைய அம்சத்தை பார்த்தீங்கன்னா அற்புதமானது. மொத்தம் 51 பாடல், விநாயகர் காப்போடு சேர்த்து 52ங்க. இந்த 51 பாடலுமே 4 வரியில் அமைந்தது. 4 வரி. அதில் 2 வரி முருகனுடைய பெருமைகள் பேசப்படும். அந்த அடுத்த 2 வரி மற்றும் 2 வரியில் நம்மளுடைய கோரிக்கைகள் முருகப்பெருமான்கிட்ட வைக்கப்படும். முருகப்பெருமான் நம் சார்பாக முருகப்பெருமானிடம் அருணகிரியார் கோரிக்கை வைக்கிறார். அவர் எல்லாமே பிறவியில் கடைத்தேற்றி பிறவா பேரின்மை அடைஞ்சிட்டாரு. அதனால தான் ஒளி உடம்புலேருந்து இந்த பாடலை இயற்றினார். சுயநலமாக இருக்காமல் நம்ம எல்லாரும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த கந்தர் அனுபூதி எழுதியிருக்காரு. 4 பாடல்களில் 2 வரி கோரிக்கைகள், 2 வரி அவருடைய முருகனுடைய பெருமைகளை சொல்லக்கூடியது. ஒரு ஆள்கிட்ட ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா அவருடைய பெருமைகளை எடுத்து சொன்னால் தானே சீக்கிரமாக செய்வார். அதுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த கந்தர் அனுபூதி. இதை தொடர்ந்து 51 பதிவு, அந்த காப்பு விநாயகர் காப்புக்கு ஒரு பதிவு, மொத்தம் 52 பதிவு, 52 நாளைக்கு நான் இதை அன்பர்களுக்கு, ஆன்மீக அன்பர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி இந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறேன். ஆன்மீகத்தில் பற்றுள்ள இதை பார்க்கக்கூடியவங்க நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் எல்லா ஆன்மீக குழுக்களுக்கும் அனுப்புங்க. எல்லா ஆன்மீகத்தில் பற்றுள்ள நண்பர்களுக்கும் அனுப்புங்க. இது எவ்வளவுக்கு அதிகமான பேருக்கு சென்று சேருதோ அவ்வளவுக்கு அதிகமான பேருக்கு நல்லது. இந்த பிறவிக்குரிய கடை தேற்றத்துக்கு அருணகிரியார் காட்டிய வழிகாட்டுதலை என்னால் முடிஞ்ச அளவு எளிமைப்படுத்தி கொடுக்குறேன். அதான் என்னுடைய கடமைன்னு நினச்சி இந்த பணியில் இறங்குறேன். இதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு எல்லாருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.